शेषार्यवंशकलयसोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्मृसिंहः गुरुवर्यपराप्यभङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम्। ராமாயணம் சொல்லணும் ஆரம்பிச்சேன். அத சஹஸ்ரநாம ராமாயணத்தை சொன்னேன். இந்த சஹஸ்ரநாமம் என்கிறபடியானதற்கு ஒரு வியாக்கியானம் எழுதணும் அப்படின்னு ஆளவந்தார் குறை இருந்தது. அந்த குறை தீர்க்கத்துக்காக திருத்தாழ்வான் திருக்குமாரர்களிலே ஒருத்தரான ஸ்ரீ பராசர பட்டர் கையாலே இந்த இதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை எழுதி வைச்சார். அது ராமானுஜர் தூண்டி பண்ணிறதுனாலே அதை முடிச்சுட்டு அப்புறம் ஸ்ரீராமாயணத்தை அனுபவிக்கிறான். யோஜனை பண்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறேன். 32 நாம சொல்லியாச்சு. ராமர் பரதிப்பட்ட துஷ்ட புஷ்ட சுபேட்சணா ஸ்ரீராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயனா அங்கிருந்து ஆரம்பித்து 32 திருநாமங்கள் ராமாவதாரத்தை பற்றி சொல்லுகிறது. இப்போ 1000 திருநாமம் தான் அதில் இருக்கிறது. இன்னொரு ஸ்லோகம் வரமாலிகிரி ஷாருங்கி சங்கி தக்ரி சந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விரக்ஷதோ. இந்த ஸ்லோகம் மகாபாரதத்தில் இல்லையாம். யாரும் செய்திருக்க பெரியவா. அந்த அதிசயத்தில் 108 ஸ்லோகம் ஆகுது. இல்ல 107 ஆகுது. ஆகியனாலே 107 மட்டும் 1000 திருநாமங்கள். வரமாலேசேந்திரன் 8 திருநாமங்கள். ஆனா 108 ஸ்லோகமும் 1008 திருநாமமும் மாறுது. அதுல எப்படி பிரிக்கிறார்னா 8 பார்ட்டாக பிரிக்கிறார். வியாக்கியானத்து யாரு? பட்டர். பட்டர் யாரு? ஸ்ரீ ரங்கராஜஸ்தலத்தை எழுதினவர், ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தோத்திரத்தை எழுதினவர், சஹஸ்ரநாம பாஷ்யத்தை பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு வியாக்கியானத்தை எழுதினவர். சரி, எல்லாம் பண்டிதாள் வியாக்கியானம். அந்த அதுக்கு ஒரு முந்திரை எழுதியிருக்கார் வி ராமானுஜன் சுவாமி. ஒரு தமிழ் வியாக்கியானம் எழுதி அதுல 122 திருநாமம் பரமாசுதேவனை பற்றி சொல்லுகிறது. எம்பெருமானுக்கு 5 விதமான ரூபம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. பரமாசுதேவனை பற்றி 122 திருநாமம். யூக வாசுதேவன் தன்னை 3ஆக பிரித்து சங்கர்ஷணப்பட்டு அதிருத்தராக பிரித்துக் கொண்டு யூகாந்தரங்களும் கொண்டு வந்து 12 நாமத்தை 24 திருநாமத்தால் யூகவாசுதேவனை சொல்லுறது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணி அப்புறம் யூகாவதாரம், தசாவதாரம், யூகாந்தரங்கள், அது 12 நாமப்பாட்டங்கள். அப்புறம் அநேகாவதாரங்கள், ஆவேசாவதாரங்கள், மொத்தம் 49 அவதாரம் இருக்கு. அத்தனையும் சொல்லி அதுல 550 நாமாக்கள். பாதி ஏற்கனவே ஜாஸ்தி. 500 பாதி 550 பாசுரம். பாசுரம் இல்லை, 550 நாமாக்கள் விவாவதாரத்தை பற்றி சொல்லி மேல் 152 திருநாமத்திலே துஷ்ட சிக்ஷணம் சிஷ்டலட்சணத்துக்காக பண்ணினதெல்லாம் சொல்லி அவதார ரகசியத்தை சொல்லி அப்புறம் ஜீவாத்ம நிர்வாகத்துக்காக 97 நாமாக்களை சொல்லி பகவத் கிருத்தியத்துக்கு பிரயோஜனம் என்ன என்ற விஷயத்தை 47 திருநாமத்தால் சொல்லி கடைசி வனமாலிகிரி இது 8 திருநாமத்தை சொல்லி முடிக்கிறார். ஸோ இத்தனை விஷயம் 1000 திருநாமம் தான் முதல்ல இருக்கிறது. வனமாலிகிரீஷார்கி பெரியவா செய்திருக்கா. மகாபாரதத்தில் இல்லையா. அறிவு சேர்ந்து 108 ஸ்லோகமா இருக்கு. எங்கே இருந்து விஷம் விட்டு விஷத்தாரோ அப்படின்னா 108 ஸ்லோகம். அதுக்கு முன்னாலே 13 ஸ்லோகம் பூர்வ பீఠிகையாக சொல்றார். அப்புறம் அதாவது 22 ஸ்லோகம் உத்தர பீఠிகையாக சொல்றார். ஒட்டு சேர்த்து
143 ಶ್ಲೋಕಮಾಗುದು. 13 ಪೂರ್ವ ಪೀಠಿಕை, 121 சஹஸ்ரநாமம், 1008 நாமா, அப்புறம் மிச்சம் 22 திருநாமா, 22 ஸ்லோகங்கள் உத்தர பீட்டிகை பலஸ்ருதியோடு சொல்றான். ஆகையினாலே அதுக்கு ஒரு முன்னிரை சுவாமி வி ராமானுஜன் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் வியாக்கியானித்திருக்க ரொம்ப நன்னா இருக்கே. ஆனால் உங்களுக்கு என்ன சஹஸ்ரநாமம் தெரிஞ்சு சொல்றோம் நாங்கள். ஆகையினாலே இது நித்தியம் சொல்றதான்றதுனால நாங்கள் கேட்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. தோள்களாயிரத்தாய், முடிகளாயிரத்தாய், துணமுதற் கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், பேர்களாயிரத்தாய், தமிழினேன் பிறையொப்பனே என்று எம்பெருமானின் வடிவில் காணும் புகழை நம்மாழ்வார் போத்தி பேசி கிளிக்கிறார். 8:1-10 8ஆம் பத்திலே செய்விமாராவார் முதல் திருவாய்மொழியிலே 10வது பாசுரம். சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத். இது புருஷ சூக்தத்திலே முதல் சூக்தம் என்கிறபடியே திருமுடிகள் தலைகள் 1000, சஹஸ்ராட்சா என்கிறபடி இணைந்து மலர் போல் விளங்கும் திருக்கண்கள் 1000, சஹஸ்ரபாத் என்கிறபடி திருவடிகள் ஆள்கள் 1000, தேவோ நாம சஹஸ்ரவான் என்கிறபடி திருநாமங்கள் 1000. இந்த 1000 என்பது எண்ணிறந்தது என்ற பொருளில் வந்தது. அன்கவுண்டபிள். 1000 மொழிகள் இருந்தால் கண்கள் 2000 என்னலாம் எண்ணாமல் 1000 என்றபடியால் 1000 என்ற எண் நியத்தி ஒன்றுமில்லை. பெரியவப்பனே, மகோபகாரகனே, பெருமை ஒரு அளவுப்பட்டிருந்ததில்லை. அளவற்ற வைபவத்தை உடையவன் புருஷோத்தமனான எம்பெருமான். அவன் விஷயத்தில் எல்லாமே அனந்தம், எல்லையற்றவை. அதுபோல் அவன் திருநாமங்களும் எண்ணிறந்தவை. சொற்கள் யாவையுமே அவனை குறிக்கும் என்பது பொது. ஆனால் அவனை அழைக்கக்கூடிய திருநாமங்கள் பெயர்கள் எண்ணிறந்தவை. ரிஷிகள் கண்டவை அனந்தம், ஆழ்வார்கள் கண்டவைகளும் அனந்தம். இப்படி எத்தனையோ பெயர்கள். தமருகுந்தரை புருவம் அப்புருவம், தமருகுந்தரை பேர் மற்ற பேர் என்கிறபடியே பக்தர்கள் சாத்தும் திருநாமங்களை எல்லாம் அவன் உகந்து ஏற்கிறான். இதெல்லாம் பக்தர்கள் சாத்தின திருநாமம். இப்படிப்பட்ட எண்ணுக்கடந்ததாக எண்ணுக்கடங்காத திருநாமங்களில் மகரிஷிகளால் தானம் பண்ணப்பட்ட பெயர்களுள் 1000 தொன்று எடுத்து தொகுத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் என்ற வியாச பகவான் நமக்கு அளித்துள்ளார். இந்த ஸ்தோத்திரம் மகாபாரதத்தில் ஆனுசாசன பருவத்தில் பீஷ்மர் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ளது. மகாபாரதம் கண்ணபிரானின் வீர சரிதத்தை சொல்லும் இதிகாசம். தூதுபோனவன் ஏத்தம் சொல்லுகிறது மகாபாரதத்தால் அப்படின்றார் என்று அம்மாச்சாரியர்கள் புகழ்வர். ஜனமேஜயராஜனிடம் பாரதக்கரையை சொல்லும் வைஷம்பாயனர் வியாசப்பிரசாதாத் வக்ஷ்யாமி நாராயணகதாமிமாம் என்று பீட்டிகை இருக்கிறார். பாரதம் நாராயணகதை என்று போத்தப்படுகிறது. 5வது வேதம் என்று புகாரப்படும் இந்த மகாபாரதம் பராசரமுனிவரின் குமாரரான வியாசரால் எழுதப்பட்டது. நமோ வியாசாய விஷ்ணவே என்கிறபடியே வியாச பகவான் விஷ்ணுவின் அவதாரம். மகாபாரதம் பூசல் பட்டோலை, சண்டே, பூசல் சண்டை பிடிக்கிறது என்று இகழப்படுவதும் உண்டு.
ஆயினும் பாரதத்தில் 2 தனி நூல்கள் உள்ளன. இவை இரண்டுமே மிக சிறந்தவை. ஒன்று ஸ்ரீ பகவத்கீதை. கண்ணனம் பெருமான் தானே ஆச்சாரியனாயிருந்து சோதிவாய் திறந்து அருளியது. இது கண்ணனை முன்னே வைத்துக் கொண்டு அவனே திருச்சிறி சாத்தப்படி பீஷ்மரி சொன்னது சகஸ்திரநாமம். கண்ணன் முன்னாலேயே முதலது தத்துவமான பகவான் பேச்சு, மற்றது தத்துவ தரிசியான பீஷ்மர் வார்த்தை. தத்துவத்தின் பேச்சை விட தத்துவ தரிசியின் பேச்சு சிறந்தது. ஆகையால் ஸ்ரீ சகஸ்திரநாமமே மகாபாரதத்தின் சாரம் எனப்படுகிறது. இந்த சகஸ்திரநாமத்துக்கு பரமகான்கள் பாஷ்யம் செய்துள்ளார். இவற்றில் முக்கியமானவை ஸ்ரீ சங்கர பாஷ்யம். சங்கர பகவத் பாதர் இயற்றிய சங்கர பாஷ்யம் எம்பெருமானார் நியமனப்படி ஸ்ரீ பராசர பட்டத்தினுடைய பகவத்குண தர்ப்பணம் எனப்படும் பாஷ்யமும். தர்ப்பணம் என்றால் பிரதிபலிக்கும் கண்ணாடி, மிரர் என்ற பொருள். எம்பெருமானுடைய திருக்குணங்களை காணும்படி காட்டித் தருவது என்று கருத்து. ஸ்ரீ பூவே மகாவித்வான் கார்பங்காடு வேங்கடாச்சாரிய சுவாமியால் 1969 1969 ஏப்ரல் முதல் விஷ்ணு சகஸ்ரநாமம் விரிவாக திருவல்லிக்கேணியில் ஓராண்டு காலத்துக்கு மேலாக உபன்யசிக்கப்பட்டது. அப்போது எடுக்கப்பட்ட குறிப்புகளை ஆதாரமாக கொண்டு இக்கட்டுரையை தொடர் எழுதப்பட்டுகிறது. ஒரு பெரிய மகாவித்வான் கார்பங்காடு சுவாமி என்பவர், வெங்கடாச்சாரிய சுவாமி என்பவர் ஒரு வருஷ காலம் திருவல்லிக்கேணியிலே அந்த பார்த்தசாரதி சந்நிதியிலே சபையிலே சொன்னார். அதை நோட்ஸ் எடுத்துட்டு வி ராமராஜன் சுவாமி குறிப்புகளை ஆதாரமாக கொண்டு இக்கட்டுரை தொடர் எழுதப்படுகிறது. தொடர் உபன்யாசம் கேட்டு எழுதுவதில் ஒரு முறை உண்டு. சில பல காரணங்களால் நடுவில் சில உபன்யாசங்களுக்கு வரமுடியாமல் தொடர்ச்சி விட்டு போய் விடுகிறது. தற்சமயம் போல டேப் ரெக்கார்டர் வசதி அக்காலத்தில் அதிகமாக இருக்கவில்லை. மேலும் கூடியவரை விடாமல் கேட்டு குறிப்பெடுத்தாலும் குறிப்புகளை வைத்துக் கொண்டு யாவரும் வாசித்து ரசிக்கும்படி கோவையாக எழுதுபவருடைய பணியாகவே முடிகிறது. குறிப்புகளை இல்லாதவடங்களில் கிரந்தமே புகழாகிறது. கைவசம் இருந்த குறிப்புகளையும் கிரந்தத்தையும் துணை கொண்டு தொடர்ச்சியாக எழுதப்பட்ட விஷயங்களை தாங்கி எதிராஜ பாதுகா மாத இதழில் விளக்க உரை வெளிவந்துள்ளது. புத்தங்களை விளக்கி குணங்களை கொண்டு மகிழும்படி வேண்டுகிறேன். சோ அது ஒரு மேகசைன்ல, எதிராஜ பாதுகா மேகசைன்ல டெய்லி மாச பத்திரிகை தொடர்ந்து வந்து அதெல்லாம் புக்கு மாதிரி போட்டிருக்கேன். அறிந்தவராயல் அங்கங்கே பொருத்தமான அருளிச்செய்யல் சந்தைகளை உதாகரித்து சிலவிடங்களில் அவற்றின் வியாக்கியானமும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது இவ்விளக்க உரைக்கு தனிச்சிறப்பு என்று கருதுகிறேன். ஆழ்வார வாசகங்கள் நிறைய கோட் பண்ணியிருக்கேன். இதுதான் எங்களுடைய பெரிதனம். நீங்கெல்லாம் ஆழ்வார் விஷயம் அறிந்திருக்கிறதுனாலே எனக்கும் சொல்லணும் தோன்னிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சகஸ்ரநாமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எம்பெருமானுடைய திருநாமன் கோவை விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரகா என்ற ஸ்லோகத்துடன் தொடர்கிறது. அதற்கு முன் உபோத்காதமாக அந்த முன்னுரையாக ஆச்சாரிய வந்தனம் நூலின் அவதார கிரமம், அதன் பெருமைகள், அனுசந்தானமுறை, தியான ஸ்லோகங்கள் எல்லாம் பூர்வர்களால் தொகுக்கப்பட்டு அநாதி காலமாக அனுசந்திக்கப்பட்டு வருகிறது. இவற்றின் விளக்கமும் ஸ்ரீ பராசர பட்டரின் ஸ்ரீ சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் அவதரிக்கையாக
சாதிக்கப்பட்டுள்ள விஷயங்களும் முதலில் இடம் பெறுகின்றன. தொடக்கத்தன்னு சொல்வென்றன் இருந்தார். சுக்கராம்பரதரம் விஷ்ணும் சிச்சுவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வவிக்னோபிசாந்தயே யஸ்யத்ரவக்தராத்யாः பாரிஷத்யாः பரஷ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஷக்சேரம் தமாஷ்டயே. 2 ஸ்லோகம். வெண்மையான திருப்பரியட்டம் அழிந்தவராய் சந்திரனை ஒத்த குளிர்ந்த திருமேனி வண்ணத்தை உடையவரும் அருள் புரியும் மலர்ந்த திருமுக வட்டத்தை உடையவருமான சர்வ வியாபியான விஷ்ணு பகவான் எந்த விதமான இடையூறுகளும் மாறாமல் தடுக்கும் பொருட்டு தியானம் பண்ண கடவன். யானை முருகன் முதலான பல பதிக்கர ஜன கூட்டங்களுக்கு தலைவராய் தம்மை தியானிப்பவருக்கு எல்லா இடையூறுகளையும் போக்கி மகிழ்ச்சி அளிக்கும் சர்வேஸ்வரனின் முதல் வருகிறான சேர முதலியாரை அடிபணிகிறேன். அடுத்தது வியாசம் வசிக்தனப்தாரம் சக்தே பௌத்திரமகிழ்மிஷம் பராசராத்மகம் வந்தே சுகதாத்தன் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நம. சஹஸ்ரநாமத்தை நமக்கு தொகுத்தளித்த வியாச பகவானை முதலில் நமஸ்கரிக்கிறோம். ஸ்ரீ ராமாயண பிரசித்தமான வசிஷ்டரின் பிள்ளை சக்தி. சக்தியின் குமாரர் பராசரர். பராசரர் மகன் வியாசர். வியாசர் சுகபிரம்மத்தின் தகப்பனார். இப்படி பல தலைமுறைகளாக பிரம்மவித்துக்கள் கேசவன் தவறாம் இவர்கள் குடி. வசிஷ்டரின் பல்பேரனும் சக்தியின் பேரனும் பராசருடைய மகனும் சுகருடைய தகப்பனாருமான வியாசரை நமஸ்கரிக்கிறேன். வியாசரிலும் பெருமை மிக்கவர் சுகர். கிருஷ்ண பக்தியில் திளைப்பவர். இவர் பற்றிய ஒரு நிகழ்ச்சிகளை பெரியோர் பேசுவர். யமுனையில் பெண்கள் நீராடும் பெருவழியாக கரைமேல் இவர்கள் போக நேரிட்டால் வியாசர் போகும் போது பெண்கள் வெட்கப்படுகிறாம். சுக்கர் போனால் துளியும் வெட்கமின்றி விளையாடிக் கொண்டிருப்பார்களாம். அவ்வளவு இந்திரிய ஜெயம் பெற்றவர் சுக்கர். அவர் மனதில் மாசி என்பது துளியும் கிடையாது. இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதனால் வியாசருக்கு தனிச்சிறப்பு. தபோநிதியான சுகருக்கு தகப்பனார் என்று வியாசருக்கு பெருமை. பராசரர் புராண ரத்னமான ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை இயற்றியவர். வியாசர் 5ஆம் வேதம் நாராயண கதை தூதுபோனவனேத்தம் என்று பலபடியாலும் கொண்டாடப்படும் மகாபாரதத்தை இயற்றியவர். வேதங்களை வகைப்படுத்தியவர். வேதாந்தார்த்தத்தை சூத்திர வடிவில் சாரீரக சாஸ்திரமாக சித்தாந்தப்படுத்தி தந்தவர். சகோவாச வியாசா பாராசரியா என்று பராசரபுத்திரான வியாச வசனத்துக்கு மேற்பட்ட வார்த்தை எதுவும் கிடையாது. சுக்கர் ஸ்ரீ பாகவதம் பாடியவர். இப்படி இவர்கள் பரம்பரையே விலட்சணமானது. ரிஷிகள், குறிப்பாக சனகாரிகள், பிரம்மாவின் மானசபுத்திரர்கள் பாடிய திருநாமங்கள் வியாசரால் ஸ்லோகங்களாக தொகுக்கப்பட்டது. இந்த சஹஸ்ரநாம அத்தியாயம் மகாபாரதத்தில் சாரமாக மிகவும் முக்கியமானதா. பொதுவாக உலகத்தவர் தமக்கு இன்பம் தரும் விஷயங்களையே விரும்புகிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மார்த்த காம மோட்சம்
அதுக்கு டிரான்ஸ்லேஷன் என்று பயன்கள் 4 வகைப்படும். இவற்றுள் மக்கள் வெகுவாக விரும்புவது வீடு, விளைநிலம், பொன்மணி, சந்தனம், புஷ்பம் முதலிய பொருள்களையும், மனைவி, மக்கள் முதலியவர்கள் தரக்கூடிய இன்பத்தையும் தான். தமக்கு அனுகூலமில்லாத முள், ஆயுதங்கள் முதலியவற்றை வெறுப்பர். இப்படி அனுகூலமாயுள்ளவைகளை பற்றி சிறிது சிந்தித்து பார்த்தால் இவை நிலையற்றவை, ஆதலால் அல்பமானவை என்பது எளிதில் விளங்கும். மேலும் இவை அனுகூலம் போல தோன்றினாலும் ஆத்மாவுக்கு தீங்கு விளைவிப்பவை என்றும் தெரியும். ஆத்ம நலத்துக்காகவும் தர்மம் என்னும் பயனை பற்றி சாஸ்திரம் கொண்டே அறிய வேண்டும். இதுபோல பரதத்துவம் ஏது, அதை அடையும் மோட்சம் என்பது யாது என்றும் சாஸ்திரம் கொண்டே தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இந்த விஷயங்கள் வேதங்களிலும் அவற்றை விளக்க வந்த உபபிரமணங்கள் எனப்படும் நூல்களிலும் பறக்க பேசப்படுகின்றன. ஆனால் உலகத்தவருக்கு இவை ருச்சிப்பதில்லை. சாமான்யமாக தம்மை போல பொலிய எண்ணும் அதற்கும் பகவத் விஷய ஞானம் சிறிதும் இருப்பதில்லை. கலியுகமே பரமாத்ம ஞானத்தை குறைக்கும் கெடுக்கும் காலம். நாம் மாறி மாறி பல பிறப்பும் பிறக்கிறோமே, துக்க பரம்பரைகளில் அகப்பட்டு தவிக்கிறோமே, இதிலிருந்து தப்புவது எப்படி என்ற நிர்வேதம், அந்த மனவேதனை முதலில் பிறக்க வேணும். நமது பிரிவி உடையவும் சம்சாரத்தின் விடையவும் பிறப்பு இறப்பு இவற்றின் தொடரே சம்சாரம். குறைபாடுகள் உள்ளபடி நெஞ்சில் தோற்ற வேணும். இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவன் பிரம்மஞானி ஆவான். அர்த்தம், காமம் இவை சாரமற்றவை, அல்பமானவை. தர்மமே வேண்டுவது, பகவத் விஷய ஞானம் மிகவும் முக்கியம் என்று அறிய வேண்டும். இவற்றை அறிவது வேதம் முதலான பிரமாணங்கள் மூலமாகவே. வேதார்த்த அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களினாலே. ஸ்ரீராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள் பகவத் கதையை கூற அவதரித்தவை. இவை தலை சிறந்த தர்மசாஸ்திரங்களாகவும் உள்ளன. மகாபாரதம் 5வது வேதம் என்றும், இதில் இல்லாத விஷயம் வேறெந்த நூலிலும் கிடையாதென்றும் பெரியோர் படிப்பர். வேதம் அனந்தம், பெரிது, கரைகாண முடியாதது. இதில் விஸ்வாசம், நம்பிக்கை, கற்க ஆசை பிறப்பது துர்லபம். உலகத்தில் அரிஷ்ட நிவர்த்தி, இஷ்டப்பிராப்தி, வேண்டாதது ஒழிதல், வேண்டியது கிட்டல், இவை இரண்டும் பெற வேண்டிய குறிக்கோள்களாக உள்ளன. உதாரணமாக, சத்துருக்கள் அறிய வேணும் என்று எல்லோரும் விரும்புவர். இதற்கு வேதம் ஒரு வழி காட்டுகிறது. அபிச்சார கர்மா என்ற ஷடங்கை செய்தால் சத்ருநாசம் ஏற்படும் என்று வேறவறிந்தவன் ஒருவன் சொல்ல, இதை செய்து பார்ப்போமே என்று ஒருவனுக்கு தோன்றி அதை செய்து அதறியாக விரோதி தொலைவந்தால் வேதம் விரைவில் தொலைவதால் வேதம் கூறுவது உண்மை. இதில் மேலும் என்ன விஷயம் உள்ளது பார்ப்போம் என்று தோற்றி வேத விசாரம் பண்ண தர்மத்திலும் பகவத் விஷயத்திலும் ருச்சி விஸ்வாசங்கள் பிறக்கும். அர்த்த காமங்களில் உள்ள தோஷங்கள், குறைபாடுகள் நன்றாக தெரியும். இந்த ரோஷங்கள் தர்மத்துக்கும் பரதத்துவமான பகவானுக்கும் கிடையாது என்பதும் தெளிவாகும். இவை இரண்டும் அர்த்த காமங்களுக்கு நேர் மாறானவை.
சகல மங்களங்களும் உடையவை. வேதத்தையும் சாஸ்திரத்தையும் இதிகாச புராணங்களையும் நன்கு கற்றவர்கள் ஒரு விடனாக முழங்குகின்றவர். இது வேதவியாசர் அருளியது. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் புத்தத்த விருமச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம் என்று இது சத்தியம் சத்தியம் மீண்டும் சத்தியம். கைதூக்கி உறக்கச் சொல்லுகிறேன். வேதமான சாஸ்திரத்துக்கு மேலான பிரமாணம் எதுவும் இல்லை. கேசவனுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லை. இரண்டு விஷயங்களை ஒக்க எடுக்கும் போது சமமான பொருள்களையே எடுக்க வேண்டும். ஒன்றுக்கொன்றோ ஒப்பிடத்தகுதி வேணும். ஒப்பிடத்தகுதி வேணும். வேதம் உயர்ந்த பிரமாணம் என்பது உண்மை. அதுபோலே தான் கேசவன் பரதெய்வம் என்பதும். உத்தமின்மை தோஷராகித்யம் குணபூர்த்தி இரண்டும் இரண்டுக்கும் உண்டு. தோஷம் தட்டாமை தேய பிரத்தனீகத்துவம் பரமாத்ம குணமாகும். வேதம் ஒரு புருஷனால் செய்யப்பட்டதல்ல, அபௌருஷேயம். புருஷனால் இயற்றப்பட்டதாகில் அதனால் வரும் தோஷம் அதில் இருக்கக்கூடும். இங்கு அப்படி இல்லை. வேதத்தை நித்திய நிர்தோஷ பிரமாணம் என்பர். எப்போதும் உள்ளது, குத்தமற்றது. அதனால் உயர்ந்த பிரமாணம் வேதயதீதி வேதகா என்று பகவானே தெரிவிப்பது வேதம். மிக வாய்ந்த பிரமேயத்தை தெரிவிக்கும் உயர்ந்த பிரமாணம் வேதம். வேதத்தின் பொருளை அறுதியிட உபபிரம்மணங்களான துணை நூல்கள் அவசியம். மீமாம்சை என்றும் சாஸ்திரம், இதிகாசம், புராணங்கள் இவைகளை கொண்டு தெளிவு பெற வேண்டும். உதாரணமாக சூரிய மண்டலத்தில் நடுவே உள்ள பரமபுருஷனை சொல்லும் வேதம். ஏதோன்யதாதித்யே இரண்மய புருஷோ திருஷ்யதே தஸ்ய யதா கப்யாசும் புண்டரீகமேவம் அக்ஷரி தஸ்ய விரிதி நாமா என்று பேசுகிறது. இதன் அர்த்தத்தை ஸ்ரீ ராமாயணத்தில் ராம சௌந்தரியத்தை சொல்லுமிடத்தில் தெளிவாக காணலாம். ராம கமலபத்ராட்சக சர்வசத்துவ மனோகரஹா என்கிறார் ரிஷி. ராமன் அழகன், ரமயதீதி ராம. கமலபத்ராட்சகா தாமரை கண்ணன், உடல் பதி, கண் பதி என்னலாம்படி பெரிய அழகான கண்கள். சர்வசத்துவ மனோகரகா எல்லா ஜந்துக்களின் மனதையும் ஈர்க்கும் அழகு இது. இரண்மயகா விரும்பத்தக்கது என்பதான பொருளாம். ஸ்ரீ ராமாயணம் போலவே வேதத்தின் உண்மை பொருளாகிய மகாபாரதமும் இன்றியமையாத ஆதாரமாகும். இதோடு இதிகாசம் ஆனபடியால் புராணத்திலும் சீரியது. பெரியோர்களால் பிரபல பிரமாணமாக அங்கீகரிக்கப்பட்ட நூலாகும். வியாச பகவான் தனது புத்தி எண்ணுமத்தை கொண்டு வேதம் என்ற கடலை கடையா மகாபாரதம் என்ற சந்திரன் எல்லா உலகங்களில் நன்மைக்காக உதயமாயிற்று என்று வாயு புராணம் சொல்லுகிறது. தெய்வ புராணமும் இப்படியே கூறும். மகாபாரதம் என்னும் சந்திரனை கொண்டு உலகங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் பராசர புத்திரராக கிருஷ்ணத்வைபாதராக சாட்சாத் விஷ்ணுவை அவதரித்தார் என்று மத்ய புராணம் கூறுகிறது. ஸ்ரீ விஷ்ணு புராணம் மைத்ரேயா கிருஷ்ணத்வைபாயனர், மைத்ரேயரே கிருஷ்ணத்வைபாதர் எனப்படும் வியாசரை சாட்சாத் நாராயணன் என்றே அறிவீர். பூமியில் மற்ற எவராலும் மகாபாரதத்தை பண்ண முடியாதென்றோ என்று கூறுகிறது.
மற்ற புராணங்களும் இப்படியே கூறுகின்றன. இத்துணை பெருமை வாய்ந்த மகாபாரதத்தின் சாரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இதிகாச புராண ஆபியாம் வேதம் சமுபபிரம்மையே விவேத் அல்பஸ்கிருதாத் வேதோ மாமையும் பிரதரிஷ்யதி. இதிகாச புராணங்களை கொண்டு வேதத்தின் அர்த்தத்தை தெளிவுற காண வேணும். அரைகுறையாக கத்தவர் தன்னை வஞ்சித்து விடுவர் என்று வேதம் பயப்படுகிறது என்கிற பிரமாண வசனத்தின்படி வேதார்த்தத்தை அறிதிட இதிகாச புராணங்களின் துணை மிகவும் அவசியம் என்று அறியலாம். தீபத்திரங்கம். புராணங்களை விட இதிகாசங்கள் உயர்ந்த பிரமாணங்கள். நாராயண கதையான ஸ்ரீ மகாபாரதம் பிரபல பிரமாணம் என்று புராணங்கள் கூறுவதை கண்டோம். ஸ்ரீ சஹஸ்ரநாமத்தின் பெருமைகளை மகாபாரத சாரத்வாத் ரிஷி பரிகானத்தா வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா பரிகிரக அதிசயதோ கீதார்த்தைகார்த்தஸ்ச புனः நஹ சஹஸ்ரநாமாத்யாய உபாதேயதமோ மதஹா என்ற ஸ்லோகம் விளக்கமாக காட்டித் தருகிறது. மகாபாரதத்தின் சாரமான அடியாலும் இது சஹஸ்ரநாமம். கணக்காதி ரிஷிகளால் பாடப்பட்டமையாலும் வேதாச்சாரியரான வியாச பகவானால் ஒக்க தொகுக்கப்பட்டமையாலும் அறிவில் சிறந்த பீஷ்மர் இதை தமது சிறந்த மதமாக உபாயமாக கருதியபடியாலும் பெரியோர்களால் ஆதரிக்கப்படுகிறாலும் பகவத்கீதை முதலான தத்துவ நூல்களுடன் பொருத்தம் உடையமையாலும் இந்த சஹஸ்ரநாமாத்தியாயம் மிகவும் ஆதரிக்கத்தக்கது என்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மகாபாரத சாரத்வாத்து முதல் மகாபாரதத்தின் உயர்த்தி புராண வசனங்கள் கொண்டு முன்பே மூதரிக்கப்பட்டது. இவ்வத்தியாயம் பாரதத்தின் இறையும் எனலாம் படியான அனுசாசனிக பருவத்தில் தான தர்மங்கள் முதலாக எல்லா சாஸ்திரங்களின் பெருமைகளையும் நிச்சயித்து சாரமாக முடிக்கும் இடத்தில் எல்லாவற்றுக்கும் சார சங்கிரகமாய் தெளிவு சுருக்கமாய் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த சஹஸ்ரநாமாத்தியாயம் உயர்ந்த பிரமாணமாக கொள்ளப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. பிரமாண லட்சணங்கள் நிரம்ப பெற்றாய் உள்ள இந்த நூல் மிக உயர்ந்த அர்த்தங்களை பிரதிபாதிக்கிறது. சிறந்த உஜ்ஜீவன ஹேத்துவாகவும் உள்ளது. மகாபாரதத்தில் அடங்கிய 2 சாரமான முக்கியமான நூல்கள் ஸ்ரீ பகவத்கீதையும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமமும். இவற்றுள் சஹஸ்ரநாமம் கீதையை விட ஒரு விதத்தில் சிறந்தது என்று முன்னமே கூறப்பட்டது. நம் நிலைக்கு சேர நடைமுறையில் தக்கதான தத்துவத்தை நிர்ணயித்துக் கொண்டால் அதுவே நமக்கு சிறந்ததாம். ஸ்ரீ கீதையில் கண்ணன் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் உபபாதித்து கர்மயோகமே இவற்றுள் அர்ஜுனன் நிலைக்கு சேர சிறந்தது என்று சொன்னான். அர்ஜுனன் ஞானயோகத்துக்கு தகுந்த அதிகாரி அல்லா என்று கண்ணனின் மதிப்பீடாகியால் அவன் நிலைக்கு சேர கர்மமே சிறந்ததென கண்ணன் கூறினான். விரலுக்கு தக்க வீக்கம் என்னும் முதுமொழிக்கு ஒப்பா ஒருவன் தனக்கு தக்கதான காரியத்தை ஆரம்பித்தால்
எந்தையாக பிடிப்பான் என்று நம்பலாம். ஒரு உபாயம் தெரிந்தலாய் இருக்கலாம். ஆயினும் அதை கடைபிடிக்க தகுதியில்லாதவருக்கு அது பயன்படாது. கண்ணன் சர்வஸ்லோகத்தில் மாமேக்கம் சரணந்ததா என்று பிரபத்தியை உபாயமாக விதித்தான். கை முதலத்த நமக்கு அவனையே உபாயமாக பற்றுவதே நம் நிலைக்கு தக்கது. ஆனால் பிரபந்தனுக்கு அவசியம் இருக்க வேண்டிய ஒரு மகா விஸ்வாசம் அப்படின்னா சரண்யனிடம் திருடமான நம்பிக்கை நமது மனதில் அமைஞ்சுவது எதல்ல. எம்பெருமானார் கிருபையே உத்தாரகம் என்று நம்பி எம்பெருமானார் தொழில்களை தஞ்சம் என்று நிலை சதாச்சாரிய சம்பிரதாயத்தினால் நமக்கு ஏற்படுமாகி பேரு நிச்சயம் என்று மார்பில் கை வைத்து தூங்கலாம். கீதையின் சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேக்கம் சரணம் பஜா. மோக்ஷோபாயமாக நான் சொன்ன தர்மங்களை எல்லாம் அறவே விட்டொழிந்து என் முருகனையே உபாயமாக பத்து என்று விரித்தான் கண்ணன். இதுவே வார்த்தை, மெய்மை பெருவார்த்தை என்ற நமது ஆச்சாரியர்கள் கொண்டாடுகின்றனர். இதன் உள்பொருளை ஆச்சாரியமகேனா அறிய நம் எம்பெருமானார் 18 வரை திருக்கோட்டியூருக்கு நம்பி பாடே நடந்தலா சரித்திரம் பிரசித்தம். திருவரங்க பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். திருவரங்கர் கண்ணன் என்கையாலே சத்தியமான இவ்வர்த்தத்தை கேட்டு அறிந்து கொண்டு அதன்படி நினைவு நிற்கை விட்டு சித்தர் போன்ற உத்தமாதிகாரிகளுக்கே சாத்தியம் என்று தோன்றுகிறது. நோத்த 4 என்று அழைக்கப்படும் 4 திருவாய்மொழிகளிலே 5ஆம் பத்திலே ஆழ்வார் வானமாமலை முதலாக 4 இடங்களிலே எம்பெருமானை சரணம் புகுந்தும் தமது மனோரத்தம் நிறைவேறப் பெறாமல் ஆர்த்தியுடன் மீண்டார். கலைவாய் துன்பம் கலையாதருவாய் கழகன் மத்திலேன் என்று ஆழ்வார் சரண்யரிடம் தமது மகா விஸ்வாசத்தை ஆழ்ந்த திடமான நம்பிக்கையை காப்பாதியதற்காக நன்றி தெரிவித்தார். ஆகையால் கீதையில் கண்ணன் காட்டிய வழி மிக எளிதாக தோன்றினாலும் கேட்டிருக்கையான அறிவும் ஒழுக்கமும் நமக்கு அமைவது மிகவும் கஷ்டமே. இங்கு ஸ்ரீ சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் தர்மபுத்திரர் பீஷ்மரை சாரமாக ஒரு கேள்வி கேட்கிறார். சம்சாரியான ஜீவன் எத்தை நிலைத்து பிறவி அவித்யை அறிவுக்கேடு இவற்றிலிருந்து விடுபடுகிறான் என்று இதற்கு பீஷ்மர் விஷ்ணு சஹஸ்ரநாமமாக திருப்பெயர்களை கொண்ட புருஷோத்தமனான பகவானை துதிப்பதையே இதற்கு தக்க வழி என்று அறுதியிட்டு சொல்லுகிறார். பீஷ்மர் காட்டித்தரும் என்றபடி கண்ணன் காட்டிய வழியை விட எளிதாக தோன்றுகையாலே ஸ்ரீ சஹஸ்ரநாமாத்தியாயம் கீதையை விட சிறந்ததாய் மகாபாரதத்தின் சாரமாகிறது. இதனால் சஹஸ்ரநாமம் சிறப்புடையதாகிறது. ஆரம்பம் விதிகேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவதியம் தாம் வந்தே குருபரம்பராம்.